சத்தமா அவர்களே சொல்லுங்களேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட எனக்கு ஆவியான உணர்த்தின அந்த வசனத்திலிருந்து உங்களோடு நான் பேசிக் கொள்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து, இந்த தேசங்கள் யாவையும் தந்து, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு என்ன ஆணையிட்டாரோ அதை நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. சத்தமா அருமையானவர்களே, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ இங்கேயே வாசம் பண்ணு, இதை விட்டு நீ என்ன செஞ்சிடாது. ஏன்னா கொடுமையான பஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பஞ்ச காலத்தில் நாம் எப்படியாவது பிழைத்து கொள்ள வேண்டும். எல்லாரும் அப்படித்தானே, பஞ்சம் பிழைப்பதற்காக ஊர் விட்டு ஊர் என்ன செய்வாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ மழை காலங்களில் கிராமங்கள் ஆட்கள் நிறைய இருப்பாங்க, ஏன்னா விவசாயம் நடக்கும். கோடை காலங்கள் வந்துட்டால் மழை இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, ஓடையில் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, பைய வெளியில் வேலைக்கு ஆரம்பிப்பாங்க, எங்கேயாவது போய் சேர்றது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கணுங்க. நிறைய கிராமத்துக்காரங்க இதுக்கு முன்னாடி வெளியூருக்கு போனது, சென்னைக்கு படையெடுத்ததெல்லாம் காரணம் என்னென்னா அதனால தான். கிராமத்தில் இல்லைன்னு சொன்னோன்னா அங்கே போவாங்க. சரி கொஞ்ச நாள் போய் வேலை செய்வோம், அங்கே போய் உட்காந்தோன்னா அந்த வேலை ஒரு வேலை சௌரியமாக அதுக்கு தக்கன சம்பளம் கொடுத்து அந்த சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பினோன்னே இவங்க ருசி பார்த்துருவாங்க. கடைசியில் எங்கே செட்டில்டு, அங்கே உட்காந்து சரி என்னால் முடிஞ்சல இங்கே உழைச்சிட்டே இருக்கமா, நீ வீட்டை பார்த்துக்க, பிள்ளைகளை படிக்க வை. அப்படித்தான் நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போனாங்க, போய் உட்காந்து. இப்போ அப்படி இல்லை, இப்போ நம்மளை அனுப்புகிறோம். அப்போ சூழ்நிலை நிமித்தம் போனாங்க வெளியூருக்கு. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், படித்து முடிச்சிட்டியா நீ சென்னையில் போயிரு, இல்லை பெங்களூர் போயிரு, அல்லது வெளியே போயிரு, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய். ஏன்னா அவங்க அடுத்த வாழ்வாதாரம் அங்கே தான். நமக்கு இங்கே என்ன கிடையாது. ஏன்னா அன்னைக்கு படிக்கலை, இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் படிச்சிருக்காங்க. படித்ததுக்கு தக்கன வேலைகள் என்ன செய்யலை, நம்ம ஊரில் இல்லை, அதற்கான வாழ்வாதாரங்கள் இல்லை. அதனால் இந்த சூழ்நிலைக்கு நம்ம மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். இருக்கட்டும், சரி, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ இங்கேயே வாசம் பண்ணு, நீ இங்கே என்ன செய்ய வாசம் பண்ணு அப்படின்னு சொல்லி, நீ இந்த இடத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அவர் சொல்ல, நீ எங்கே இருக்கிறேன் அங்கே நான் கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, நான் உன் கூட இருப்பேன். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம இருக்கிற இடங்களில் ஜெயித்து வர்றது ரொம்ப கஷ்டம். வெளியில் போய் எப்படி வேணாலும் சமாளிச்சிடலாம், வெளியே போய் எப்படினாலும் தட்டி பழிச்சிடலாம். ஆனால் நம்ம இருக்கிற ஊருக்குள்ளே இருந்து சமாளித்து மேலே எழும்பி வர்றது மிகப்பெரிய கடினம். சூழ்நிலைகள் அப்படிப்பட்டது. குடும்ப சூழ்நிலை பார்க்கணும், வருமானத்தை பார்க்கணும், எல்லா சூழ்நிலைகளும். ஆனாலும் கர்த்தர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். சத்தமோரலே சொல்லுங்க, நீ ஆறுகளை கடக்கும் போதும் அதே ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார். ஆமென். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார்ல, அந்த ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அதே ஆண்டவர் இன்னைக்கு இருந்துக்கிட்டு. நமக்கு எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்து சொல்லப்பட்டுக்கு நான் என்ன சொன்னேன், உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வாதம். கர்த்தர் கூட இருந்தால் மட்டும்தாங்க ஆசீர்வாதம். சத்தமுறையிலே சொல்லுங்க. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. அவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அதுதான் மோசைகிட்ட சொல்றார், ஆசாரியனாக ஆரோனை கூப்பிடு, அவனுடைய சகாக்களை கூப்பிட்டு வா, அவங்களே என் ஜனத்துக்கு நேராக நின்று கொண்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்க சொல்லணும். என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார். 23 இருந்து 27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நல்ல கவனிங்க. இப்படி சொல்லி நீங்க ஆசீர்வதிக்கணும். இந்த 3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதித்து காக்க கடவர். ரெண்டாவது
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்கிற. மூன்றாவது, கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உன்மேல் என்ன செய்யறது? பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளை. இதை நீ சொல்லி ஆசீர்வதி. ஊழியக்காரன் இதை சொல்லி விசுவாசிகள் என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, அந்த 27 வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது அவர்களை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நாங்க உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும். சத்தமுறை இல்லை சொல்லுங்களேன். ஆமாங்க. எதுக்கு எல்லாரும் ஊழியக்காரன் எல்லா வீடு காரியமாக இருக்கட்டும், குழந்தைகள் காரியமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் பாஸ்டர் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரகசியம்தான். ஊழியக்காரன் வந்து அந்த வீட்டிலையும் அந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணோம்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். ஆனால் நிறைய காரியத்துக்கு பாஸ்டருக்கு என்ன செய்கிறது கிடையாது, நிறைய சொல்கிறதே கிடையாது, ரகசியமாகவே செய்வாங்க. தட் இஸ் ரைட், நல்லது தான். ஏன்னா நீச்சல் உளுந்து தண்ணிக்குள்ள உளுந்து நீச்சல் அடித்து அவங்களாவே முன்னேறிட்டா சந்தோஷம் தானே. எப்பவும் போய் ஒருத்தர் தூக்கி விட்டே இருக்க முடியாது. ஆனால் ஊழியக்காரனுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆசாரியனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வச்சிருக்கிறார். நீ ஆசாரியல் வந்து ஆசீர்வதிக்கும் போது, தன் ஜனத்தின் மேல் அந்த வார்த்தையை சொல்லும் போது, நான் ஆசீர்வதிப்பேன் தான் சொல்றார். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு தொழிலுக்கு போகிறீங்க, ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போகிறீங்க, பாஸ்டர் சொல்லிட்டு போன என்னங்க, பாஸ்டர் குறுக்க போய் பொண்ணு கொடுத்துடாதீங்க, மாப்பிள்ளை பார்த்துடாதீங்க, நாங்களாக சொல்ல போகிறோம், எனக்கு என் பிள்ளைக்கு எப்போ நடக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாங்க, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 25 வயசுக்கு மேலே நம்ம சபையில் என்னதே கிடையாது, பெண்ணே கிடையாது. நேற்றைக்கு கூட 2 பாஸ்டர் கேட்டாங்க, முந்தானத்து 2 பாஸ்டர் கேட்டாங்க, ஐயா இப்படிலாம் ஒரு ஒன்று சொன்னேன். நான் சொன்னேன், அதெல்லாம் எங்கெல்லாம் கல்லடு கட்டையெல்லாம் அங்கே வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை, ஏன்னா சரியாக நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம், பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் சொல்கிறோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், அந்த பிள்ளைகள் வாழ்ந்துருக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேலையில் ஏற்ற துணை வந்துடணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க இல்லையோ, நீங்கள் அப்பா அம்மா ஆசைப்படுவீங்க உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணும். ஆனால் என்னுடைய ஜெபம் அப்படி தான், வயசு கடந்து போன அந்த பிள்ளைக்காகவே ஒரு கோல் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஏற்ற வேலை தரணும், ஏற்ற துணையை தந்துடணும். ஏன்னா ஏடா கூடாமல் ஏதாவது என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே, அதை மீறி போச்சுன்னா நம்ம ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால் ஊழியக்காரனுக்கு சொல்கிறார், நீ வந்து ஆசீர்வதி, அப்பொழுது நான் ஆசீர்வச்சிருவேன். எங்க ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிள்ளைக்கு, ஒரு தங்கச்சிக்கு வந்து விசேஷம், அதற்கு நான் அந்த ஜபத்தை நடத்தியிருக்கேன், அந்த கூட்டம் நடத்த திருமண மண்டபத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது சில ஊழியர்கள்லாம் வந்திருந்தாங்க. பார்த்தோன்னே நம்ம அப்போ ஒரு பாஸ்டர் வந்து நான் சொல்கிறேன், இப்பொழுது ஐயா வந்து பிள்ளைக்கா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் வயசுக்கு மூத்தவர், என்னோட அனுபவத்தில் உள்ளவர், வயசு மூத்தவர், அந்த மரியாதைக்கு நான் சொல்கிறேன். இவர் வந்து எழும்பினோடனே மைக்கு பிடிச்சார். பிடிச்சோடனே சொன்னார், நான் ஆசீர்வதிக்கிறனால இவ ஆசீர்வாதமாக போகிறதும் இல்லை, நான் ஆசீர்வதிக்காதனால இவளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்க போகிறதும் இல்லை. இது நல்ல எப்படி யோசிச்சு, நான் ஆசீர்வதிக்கிறதுனால இவளுக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறதும் இல்லை, நான் ஆசீர்வதிக்காமல் இருக்கிறதுனால இவளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம போகிறதும் இல்லை. அப்போ எதுக்கு வந்த? வயசு மூத்திருக்கலாங்க, அறிவு வேணும். எங்க இந்த கல்யாண கார்டில் நீங்கள் கீழே அடிக்கிறாங்க, என்ன போட்டிருக்காங்க, எல்லாரும் வந்து வயிறு முட்டை தின்னுட்டு போங்கன்னு அடிக்கல, குழந்தைய என்ன செஞ்சுட்டு போங்க, அப்படித்தானே எல்லா கார்டிலையும் அடிக்காங்க. கல்யாண கார்டாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கான சடங்கு கடை, எது அடித்தாலும் என்ன அடிக்கிறாங்க, நீங்கள் வந்து பிள்ளைகளை என்ன செஞ்சுட்டு போங்க, ஆசீர்வச்சிட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு இருக்குது, இந்த ஆசீர்வச்சிட்டு போங்கன்னு சொன்னால் பாக்கெட்லேருந்து கவர் எடுத்து கொடுத்துட்டு போங்கன்னு அர்த்தம், அது வேற. இப்பொழுது வந்து முன்னாடி வாழ்த்துறலாம், வாழ்த்துங்கள் சொன்னால் எல்லோரும் மைக்கை பிடிச்சி வாழ்த்து சொல்லக்கூடல. வந்து வாழ்த்துறதுன்னா வந்து என்ன கொடுத்துட்டு போகிறது, கிஃப்ட்டு கொடுத்துட்டு நல்லாருமா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. சரி இருக்கட்டும், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ ஊழியக்காரனை கர்த்தர் எதுக்கு தான் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிக்கத்தான் வச்சிருக்கிறார். சத்தமுறை இல்லை சொல்லுங்களேன். ஆமேன். ஏன்னா ஊழியக்காரனுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வச்சிருக்கிறார். அவங்களுக்காக திறப்பில் நிற்கவும், தேவனுக்கு தூபம் காட்டவும், அவரை மகிமைப்படுத்தவும், துதிக்கவும், மனுஷர்களுக்கும் தேவனுக்கு நடுவில் நின்று அவர்களுக்காக என்ன செய்ய பரிந்து பேசவும், அவர்களை ஆசீர்வதிக்கவும் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அப்போ நாங்கள் ஆசீர்வதிச்சோன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அதனால தான் இவ்வளவாது நல்லா இருக்கிறீங்க. சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஏமேன். என்னோட சபையை குறித்து நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். இல்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்டு இன்றைக்கி எல்லாம் மகிமையாய் அமர வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் எடுத்து மேலே நிறுத்தி வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்ம. அதனால தான் அதை வைத்து தான் இந்த ஆலயங்கள்லாம் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது, இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கேயும் போய் கையேந்தி நிற்பதில்லை. கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து கொடுக்க வைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி தான். நான் அதை சொல்கிறேன். ஊழியக்காரை வந்து ஆசீர்வதிக்கும் போது சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். இதைத்தான் ஆகாய தீர்க்கதரிசியில் பார்க்கிறோம். ஆகாயிட்டு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார் 2ஆம் அதிகாரத்தில் 18-19 பாருங்கள். இப்போ உங்கள் தானி இருக்கிறதா, திராட்சை ரசம் இருக்குதா, எல்லாம் இருக்குதா, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அந்த வசனத்தை வாசிமா, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன இல்லையா? முதல்ல களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ. விதைக்கு கூட என்ன இல்லை. அதாவது இந்த விவசாயி கிட்ட கேளுங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, என்ன சாப்பாடு காரியங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எதை நெல்லை எடுக்க மாட்டாங்க, விதை நெல்லை எடுக்க மாட்டாங்க. அது வத்தலாக இருக்கட்டும், அந்த வத்தல் வந்து எல்லாத்தையும் அடித்து விதைக்குன்னு சில வத்தல் என்ன செஞ்சுருப்பாங்க, தனியாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வத்தலை வந்து எந்த சூழ்நிலை செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதே போல் ஒவ்வொரு பயிர்களையும் பார்த்துக்கிட்டீங்க, எந்த பயிராக இருந்தாலும் சரி தான், அது தட்டை பயிராக இருக்கட்டும், பாசி பயிராக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், எல்லாம் மூடையாக வரும். ஆனால் அதில் ஒரு செட்டை என்ன செஞ்சுருப்பாங்க, தனியாக செப்பரேட். அது எதுக்கானது? விதைக்கு, அடுத்த சீசனில் விதைக்கு போடணும். அப்போ இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற காலத்தில், ஆகாய தீர்க்கதரிசியின் காலத்தில், எதில் விதைக்கு கூட என்ன இல்லையா, தானியம் இல்லை. விதைக்கு கூட தானியம் இல்லாதபடிக்கு தானியம் காலியாக்கி போனது இல்லை. அதுக்கடுத்து சொல்றாரு, எது கிடைக்கலையா, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இன்னும் என்ன கொடுக்கல, கனி. அங்க சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லை, தானியமும் கிடையாது. சரி, இங்க விளைஞ்சு வருகிற பழம் காய்கறிகள் இதுலயா இருக்குமானா அதுகளும் பலனும் கிடையாது. எந்த மரம் செடி கொடிகளும் காய்க்கல. இப்படிப்பட்ட நிலைமையில அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது இருக்கோ இல்லையோ கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்படி வச்சுக்கிட்டு ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதங்கள் இல்லைங்க. ஒரு மூட அரிசி இருக்குது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, அது எதுக்கு? அதான் மூட இருக்குதே. ஒன்றும் இல்லாத போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். இல்லாமலிருந்து ஒன்றை என்ன செய்கிறவர், உருவாக்குகிறவர். அல்லேலூயா. செய்வாரா செய்யலையா? செய்கிறார். ஒன்று தெரியுமா, நம்முடைய ஜபங்கள் வந்து விருதாய் போகிறது இல்லைங்க. பல தேவதாசர்கள், பல விசுவாச பிள்ளைகள், எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாம் கடந்த மாதங்கள் இந்த வெயில் பாருங்கள், கொடூரமான வெயில்கள். ஆனால் அந்த நிலை அப்படியே என்ன செஞ்சிருச்சு, தலைகீழ மாறிச்சு. 102, 105 சொல்லிக்கிட்டு இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம், வீட்டுக்குள்ளே உட்கார முடியல. ஆனால் வருத்தத்தோடு நான் இப்போ பதிவிடுறேன், நமக்கு மழைகள் தொடங்கிருச்சு. இன்னும் தென்மேற்கு பருவமழை அடுத்த இந்த மாதத்தில் தொடங்க போகுது. அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடி நேற்றுக்கெல்லாம் நமக்கு நல்ல மழை ஆண்டவர் கொடுத்துட்ருக்கிறார். ஆனால் வடக்க டெல்லியில் 126.5, இங்கே 105, 104 நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியலை. மத்திய பகுதிகள், அதாவது இந்தியாவுடைய வடக்கு மாநிலங்களில் மத்திய பகுதிகள் இருக்குது பாருங்கள், அந்த பகுதிகளிலேயே 120 வரைக்கும் இருக்குது. ரொம்ப ஹையாக இருக்கிறது எங்கே இருக்குது, டெல்லி. இப்போவும் சொல்லியிருக்கிறாங்க, தெற்க சந்தோஷப்படுவீர்கள், வடக்க வருத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி. என்னன்னா, இனி அடுத்து தொடர்ந்து நமக்கு மழை இருக்க போகிறது, அவங்களுக்கு இன்னும் அதிகரிக்க போகிறதுன்றான் வெயில். நிறைய இடங்களில் அக்னி தன்னால் எரியுதான். ஏன்னா 125 டிகிரி அப்படின்னு சொன்னால் 125 செல்சியஸ் பேரன்ஹீட், அது 125, 126 பேரன்ஹீட் அப்படிங்கும்போது யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமாக இருக்குது. 50 டிகிரி 52 டிகிரிங்கும்போது நம்மளால் 40 என்ன செய்ய முடியல, நமக்கு கூண்டது 38, 33, 40 இப்படி தான் வருது. இதையே நம்மளால் தாங்க முடியல. 50னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஃபயர் ஆகிருதான் நிறைய இடங்களில்.
கூட கட்டடங்கள் தன்னால் எரிஞ்சு இப்போ நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நார்த்தில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். இப்போ நம்ம ரொம்ப ஜெபிக்க வேண்டியது இருக்குது. நான் அப்போ தான் யோசித்துக்கிட்டேன், ஒருவேளை இந்த பகுதியில் ஜெபிப்பதற்குன்னு ஒரு கூட்டம் என்ன செய்யுது இருக்கிறதுனால கர்த்தர் கிருபை பாராட்டிக்கிட்டு இருக்கிறார். சத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்கள். அப்போ அந்த பகுதி மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாம் எதிர்ப்புறமாக இருந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை எதிராக இருக்கிறது, எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதம் இவ்வளோ கஷ்டம், இந்த மாதம் இவ்வளோ சூழ்நிலை இவ்வளோ, அந்த நெருக்கத்தின் நடுவில் தான் கர்த்தர் செய்ய வைப்பாருங்க. யோசிக்காதீங்க, நான் என்ன பண்ணுவேன், என் பொருளாதாரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எல்லாம் இருக்குன்னு சொல்கிறத விட எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அவர் செய்கிறது ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் நடத்துகிற விதங்கள் அதிசயமானது. அவை அப்படி ஆசீர்வதிச்சிருவார். அது மாத்திரமல்லைங்க, அதே வசனம் சொல்லுகிறது, 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கும் உன் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன், இந்த தேசங்களெல்லாம் என்ன செய்வேன், தருவேன், தேசத்தை எல்லாம் தருவேன்னு சொல்கிறாருங்க. எதெல்லாம் நீ பார்க்கிறையோ அந்த தேசமெல்லாம் உனக்கு சொந்தங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏன்னா நான் யாருக்கு ஆணையிட்டுட்டேன்? ஆபிரகாமுக்கு ஆணையிட்டுட்டேன். நான் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டிருக்கிறேன். அதனால நீ இங்கே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், நீ குடியிருக்கிற இந்த தேசத்தை உனக்கும் உன் அப்போ வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாதுங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் ஈசாக்குன்னு ஒரு சொந்த இடம் கிடையாதுங்க. ஆபிரகாமுக்கு எப்படி இல்லாமல் இருந்துச்சோ ஈசாக்குக்கும் சொந்த இடம் இல்லை. நீங்கள் அதுக்கடுத்து பின்னாடி நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், மூவ் ஆகிட்டே இருக்கான். அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா சொந்த இடம் இல்லை. சொந்த இடமெல்லாம் சண்டை போடலாம், என் இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படிலாம் பண்ண முடியல. ஒவ்வொரு இடமா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. அப்படியே தாண்டி போய்கிட்டே இருக்கிறான். எங்கே கிடைக்குமோ அங்கே போய் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். சத்தமுறையிலே சொல்லுங்க. இது எப்போ, யாருக்கு ஆணையிட்டது? ஆபிரகாமுக்கு. என்ன ஆணையிட்டார்? அங்கே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நான் காட்டும் தேசத்துக்கு நீ என்ன செய்யும் போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இவன் போகும்போதே என்ன பண்ணிட்டான், இவன் தான் போகணும், இவன் போகும்போதே யாரையும் சேர்த்து கூட்டு போயிட்டான். லோத்து அவங்க அண்ணன் பையன், அப்பா இல்லைன்னு சொன்னா அவனையும் சரி வாடா நீ எங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு என் கூட வாடான்னு கூட்டு போயிட்டான். அங்கே போனவன் தான் 2 பேருக்கும் லடாய் ஆயிடுச்சு. இவனுடைய மேய்ப்பர்களுக்கும் அவருடைய மேய்ப்பர்களுக்கும் என்ன வந்துருச்சு, சண்டை, பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அவங்கள பார்த்து பிரிச்சுட்டு, ஐயா நீயும் நான் அண்ணன் தம்பி, நம்ம ஒரு குடும்பம், நீ என் பிள்ளடா ராசா, அதனால் நம்ம 2 பேரும் இப்படியே ஒன்றா இருந்தோம்னா 2 பேருக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும், நாளைக்கு நம்ம பகையாயிடக்கூடாது. அதனால் உனக்கு எது இடம் நீ வசதியாக தெரிச்சோ நீ போய்க்கோ, நல்ல இடம் பார்த்துக்கோ, நான் அதுக்கு எதிர் திசையில் இருந்துக்கிறேன் அப்படி சொன்னோன்னே அவன் அப்படி நேராக பார்த்தான். பளபளப்பா பசுமையாக தெரியுது அப்படின்னு சொன்ன. அவன் கண்ணுக்கு அது எப்படி தெரிஞ்சான், ஏதேன் தோட்டம் மாதிரி தெரிஞ்சான். நட்டேங்க அப்பா, அங்கே தானே ஆரம்பித்தது 7:30. அந்த ஏதேன் தோட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு. பட்டனே சொன்னா, சித்தப்பா என்ன, நான் அங்கே போகிறேன், போயிட்டு வா ஐயா. அவன் லோத், அவன் மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு வேலைக்கார எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எங்கே போயிட்டான், சோதோம் குமோரா பட்டத்துக்கு போயிட்டான். எப்பவும் எது ரொம்ப பளபளப்பாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்குமோ அதுதான் அவுட் ஆக்கும். இந்த இப்போல்லாம் அது கிடையாது. நாங்கள்லாம் சின்ன வயசில் வாலிப வயசில் இந்த ஸ்கூல் படிக்கிற நாட்கள்லாம் நேஷனல்னு ஒரு ரேடியோ உண்டு. நேஷனல் ஃபேனாசோனிக் இதெல்லாம் என்ன இது, ஆமாம் ஜப்பான் இது. அப்போ தான் அந்த இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் இன்னொரு நேஷனல் உண்டு. அந்த பெட்டியை விட இது வந்து குட்டியோன்னு தெரியும், இன்னொருத்தன் பக்காவாக அப்படி பழம்பாக இருக்கும். அது எங்கேருந்து வரும், டெல்லியிலேருந்து வரும். பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி இருந்தவங்களுக்கு தெரியும். நேஷனல் செட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா இதை விட எது தான் பயங்கரமாக இருக்கும், இந்த டெல்லி செட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரேட்டு வந்து கம்மியான ரேட்டு, இது ரொம்ப ரேட்டு, இதை வாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது அன்றைக்கி இருந்தது யாருன்னா இந்த ஃபாரினில் வேலை பார்க்குறவங்க தான் யாராவது ஒருத்தர் 2 பேசுவாங்க. அங்கங்கே ஊர்களில் ஒன்று கொண்டு வந்துருவாங்க. அந்த கொண்டு வந்து எல்லா ஊருக்கும் 1 or 2 தான் அது இருக்கும், கொண்டு வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அதையும் சில நேரத்தில் ரேட்டு கொடுப்பாங்க, சில நேரத்தில் கொடுக்காம போவாங்க. அந்த வீடுகள் அவங்க ஃபாரினில் இருக்காங்கிறதுக்கே என்ன தான் அந்த டேப் ரெக்கார்டு தான். ஆமாம், அது அடையாளம். அந்த வீட்டுக்கு வந்து போனால் உங்கள் வீட்டுக்காரர் அதில் இருக்காரா, அவன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். மற்ற வீடுகளில் இருக்காது. அதனால இதுக்கு ஈக்குவலாக எதை வாங்கி வச்சுருப்பாங்க, இந்த நேஷனல் வாங்கி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சவுண்டு இதை விட எதாக இருக்கும். அவர் வச்சுருக்காது அந்த தெருவுக்கு மட்டும்தான் கேட்கும். ஆனால் இந்த டெல்லி செட்டு வச்சுருந்தோம்னா ஊருக்கே கேட்கும். குழாய் கட்டு அடித்த மாதிரி இருக்கும் பாட்டு போட்டால், அப்படி போடும். ஆனால் 1 வருஷத்தில் பிஸ்காயிரும்.
உண்மைங்க. இது அது பாட்டுக்கு இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கும். இப்போ எங்கள் வீட்டில் கூட இருக்குது. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் நேஷனல் டேப் ரெக்கார்டு இன்னைக்கும் என்கிட்ட இருக்குது. அதனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த ஆஃபீஸில் இருக்குது. அந்த இதில் நேற்று அன்னைக்கு கூட கிடையாது, இது எங்கே எடுத்து அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டேன். இருக்குது, இன்னும் இருக்குது. ஆனால் அது வந்து இப்போ இருக்கானே தெரில. அப்படி ஒரு கம்பெனி இருக்கானே, ஏன்னா அது சோலி பிடிச்சி. இந்த டூப்ளிகேட்டெல்லாம் இப்படி தான் தெரியும், ரொம்ப பளபளப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படியே இருக்கும், சவுண்டு தான். இப்படி தான் நிறைய பேர் என்ன செஞ்சிடறான், எதை பார்த்தா ஏமாந்துடுறது, பளபளப்பு, கண்களின் இச்சை. கண்ணை பார்த்தோன்னா ஆஹா இது நல்லா இருக்குது, இந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பிள்ளை நல்லா இருக்குது, பார்த்துருவோம், முடிஞ்சிடும். நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள், சத்தமுறையிலே சொல்லுங்கள். ரொம்ப பளபளப்பெல்லாம் ஷோகேஸுக்கு தான் யூஸு. எங்கே வேணால் வச்சுக்கலாம், ஷோகேஸில் வச்சு என்ன போட்டு வச்சுக்கலாம். ஆமாம், உள்ளே விட்டு தொழிலை தொடச்சி கண்ணாடி பெட்டிக்கில் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கலாம். யார் பார்த்தாலும் சூப்பராக இருக்கு, யார் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். ஆனால் வேலைக்கு ஆகாது, குடும்ப வாழ்க்கைக்கு ஆகாது. அல்லேலூயா. எதுதான் முக்கியம், எதுதான் முக்கியம்? அகத்தின் அழகு. சத்தமுறையில் சொல்லுங்கள். ஆமாங்க. சில நேரங்களில் பாருங்களேன், இந்த சகோதரிமார்கள் நானும் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில், தண்ணி போட்டு வந்து ரகலால் பண்ணுவான், அடிப்பான், எல்லாம் செய்வான். ஆனந்த பொம்பளை அடி வாங்கிட்டு அந்த இடத்துல 4 வார்த்தை பேசிக்கிடுவா, கல்லா போட்டான்ட்டு, அந்த பையில இந்த பையில நீங்கள் நாசமாக போகல, விளங்காமல் போகலன்னு சொல்லிக்கிடுவா, நீ உருப்பிடுவியலை அப்படி இப்படின்னு சொல்லி பேசிடுவா. ஆனால் சாயந்தரம் 7 மணிக்கு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடுங்க ரெடியாக இருக்கும். அம்புட்டு அடி காலையில் வாங்கிட்டு ராத்திரி என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, வைக்காகலை இல்லையா, இருக்காகலை இல்லை, ஏமா சொல்ல மாட்டேங்கல, ஆமாவா இல்லையா? ஊரில் தான் நடக்குது, என்ன தான் இருந்தாலும் வாங்கிச்சு. இவனும் சில நேரத்தில் அதே மாதிரி தான் இருப்பான். என்னத்தையா அது அந்த பொம்பளை சண்டை போட்டு தான் திட்டினாலும் வச்சாலும் சரி, திடீர்னு வரும்போது என்னத்தையா அதை என்ன செஞ்சிடுவான், வாங்கிட்டு வருவான். ஒரு சிக்கனுக்கு அந்த வெறியில் போய் என்ன வாங்கிட்டு வந்துடுவான். ஆமாம், சிக்கன் இருக்குதா இல்லையா? இதே நீங்கள் ஷோகேஸ் பொம்மையை கட்டினோம்னா செட் ஆகுமா? யோசித்து பாருங்கள், செட் ஆகுமா? அதனால் குடும்பங்களை உருவாக்கப்படுகிறது தான் செட் ஆகும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். சத்தமாக நான் கலரை சொல்ல, தயவுசெய்து தப்பாக எடுத்துடாதீங்க. கலர் இஸ் நாட் எ மேட்டர். கலராக இருக்கவங்களாம் நம்ம தப்பாக சொல்கிறேன், நான் கலரை சொல்லுங்க. நல்ல கலராக இருக்கிறவங்களும் கடினமாக உழைக்கிறவங்க இருக்காங்க, அதனால் அப்படி நான் அதை சொல்ல. கலருங்கிறது கருப்பும் கூட என்னது தான், கருப்பு என்ன தான். ஆமாம், நீங்கள் ஆந்திராவில் போய் கேட்டிங்கன்னா கருப்புக்கு என்ன பேர்? நலுப்பு. நல்ல கலர் எடுத்து வா அப்படிமா. நல்ல கலர்னால் என்னது? கரையர்னு தூக்கிட்டு அர்த்தம். ஆமாங்க, அது நம்ம அந்த வார்த்தைகளை பேசுவாங்க. நல்ல கலர் உண்டோ அப்படியே கேட்பான், நல்ல கலர் தீசண்டர் அப்படின்னு, நல்ல கலர். அதுமாதிரி நலுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஏன்னா அந்த நம்ம சொல்கிறோம்ல, நம்ம கொச்சை பாசையெல்லாம் பேசுகிறோம், அது மாதிரி அப்படி சொல்கிற மாதிரி அதையும் பேசுவாங்க. நான் அப்போ யோசிடுவேன். அதனால் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒவ்வொரு பாசைக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் கலர் வித்தியாசம் இருக்குது, அந்த பெயர் மாற்றிக்கிடுவாங்க, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு குணசாலியான ஸ்திரீ கிடைக்கணும், குணசாலியான புருஷன் கிடைக்கணும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அதுதான் வாழ்ந்துருக்கும், அதான் செழித்திருக்கும். சத்தமாக இவன் பாருங்களேன், கூட்டு வந்துட்டான். யார்? லோத்து கூட்டு வந்துட்டான். இப்போ லோத்து சொல்கிறேன், எனக்கு அழகானது அதான் இருக்குது, அது சூப்பராக இருக்குது சித்தப்பா, போயிட்டு வா. மறுப்பே இருக்கு, ராசா போயிட்டு வாயா. போனதுக்கப்புறம்தான் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறார். ஆபிரகாமே, நீ உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தேசத்தில் கிழக்கையும் மேற்கையும் நடந்து திரி, உன் கண்களெல்லாம் ஏறெடுத்து பார். நீ எவ்வளோ தூரம் பார்க்குறியோ, எவ்வளோ தூரம் நடக்கிறியோ, இதெல்லாம் உனக்கு நான் தருகிறேன்னு கர்த்தர் சொல்றார். உனக்கு ஒரு சந்ததிக்கு தருகிறேன். கவனிங்க, சில நேரங்களில் சிலர் இருந்த ஆசீர்வாதம், சில நேரங்களில் சிலர் போனாதான் ஆசீர்வாதம். புரியலையா? எல்லாத்துக்கும் எல்லாரையும் கூட என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது, வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. சிலர் இருந்தால் ஆசீர்வாதம், சிலர் போனால் தான் என்னது. ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை யாரை கெடுத்துக்கிட்டு இருப்பா, கூட இருந்தே தோண்டிக்கிட்டே இருப்பாங்க.
சமூகத்தில் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய நடக்குது சம்பவங்கள். இப்போ நிறைய மர்டர்கள் நீங்கள் சரித்திரத்தில் எடுத்து பாருங்கள், சாவுகள் காரியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஒருத்தன் காட்டி கொடுத்தவன் இருப்பான். அவங்களுக்கு பின்னாடி யார் இருப்பா? ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பான். அது ஆணோ பெண்ணோ ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஜாதி தலைவர்களாக இருக்கட்டும், இனத்தலைவர்களாக இருக்கலாம், மத தலைவர்களாக இருக்கலாம், அல்லது சமூக போராளிகளாக இருக்கலாம், அல்லது தேசத்துக்காக போராளிகளாக இருந்திருக்கலாம், போராட்டம் நடத்தியிருக்கலாம், விடுதலை போராட்டங்களாக இருக்கலாம், எது வேண்டாம் இருந்துட்டு போட்டோம். நான் யாரையும் சொல்லலை, இவங்க அவங்க அது இதெல்லாம் சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் ஒருவனுக்கு பின்னாடி இன்னொருத்தங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க இருந்தால் அதுவனால தான் அழிவு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி பாருங்கள். அப்போ முதல்ல அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு அறிவு கொடுத்துருக்கிறார். என்னன்னா, பகுத்தறிவிற ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இவங்க இருந்த ஆசீர்வாதம் இவங்க போனால் நல்லதுன்னு நினச்சிட்டே இருக்கணும். சந்தோஷமாக ஒரு அல்லே சொல்லுங்கள். ஆமென். கூட இல்லாமல் இருக்கிறது நல்லது, இருந்தால் நம்ம அழிஞ்சிருவோங்கிற புரிஞ்சுக்கிடணும். ஆசீர்வாதம் சில இருந்தால் தாங்க வரும். அதனால தான் நிறைய நேரங்களில் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லவும் கூடாது, அமைதியாக இருந்துக்கணும். கர்த்தர் செய்யும்போது அவங்களுக்கு சொன்னால் போதும். அதுக்கு முன்னாடி அக்கா எனக்கு இப்படி ஒரு கதை மாதிரி நடக்குது, எனக்கு இப்படி ஒரு நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா அவன் எப்போ இது நடக்காமல் இருக்கட்டும் அவன் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். தயவுசெய்து எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியல. அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யலை இல்லை. வாழணும்னு 4 பேர் நினச்சா நம்ம சாகணும்னு 40 பேர் நினைப்பான். ஆமாங்க, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு 4 பேர் வாழ்த்துட்டு இருப்பான், 40 பேர் நினச்சி நாசமாக போகணும்னு நினச்சிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதுலேயும் சொந்த பந்தங்கள்லாம் விட்டு தூரம் இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் எங்கே இருந்தால் குழியை தோண்டுவாங்க. ஆமாம், அந்நியர்கள் கூட நம்மளை நேசிப்பாங்க, நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப வருத்தப்படுறதே யார் தான்? ஒன்று பாருங்களேன், அக்கா என்னது இந்த சிந்தனையெல்லாம் எங்கேருந்து வருதுங்க? ஆனால் பைபிளில் சொல்லுது, நீ சந்தோஷப்படுகளோடு கூட என்ன செய்யுங்கள், அழுகிறோடு கூட என்ன செய்யுங்க, அழுங்கள். அழுகிறோடு கூட அழுங்கள், சந்தோஷப்படுகளோடு கூட அழுகிறோடு அழுகிறது ஈஸிங்க. அம்மா சாவு வீட்டில் பார்க்க முடியல, என்ன அழுதுட்டா போகிறாங்க. வேனில் போகும்போது அவ்வளவு ஜாலி கும்மாளம் போட்டு ஒரே கும்மாளம் போட்டு போவாங்க. கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போய் உள்ளே போகிற அக்கா அப்படி ஆரம்பிப்பாங்க பாருங்க, ஒரே அழுகத்தான். அப்படியே என்ன செய்ய, உனக்கு இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலையே, இப்படியெல்லாம் சொல்லி அழுதுட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்து ஏய் டீ போட்டிருக்காங்களான்னு காலு இல்லை, அந்த கலரை எடுத்துகிட்டு வா. எதுக்கு? இப்போ பேசுறதுக்கு டயர்டாகும்ல, அழுதுதில் டயர்டாயிடுச்சு. இப்போ அடுத்து உட்காந்து கமெண்ட் அடிக்கணும். யாரை பற்றியே? உனக்கு தெரியுமா, போன மாதம் இவன் தான் இப்படி சொல்லிட்டு இருந்தா, அங்கே போய் என்ன எழுதிட்டு வந்தா, ஏக்கா உனக்கு இப்படி நடந்துட்டக்காண்டு. இப்போ இங்கே சொல்லுவோம், போன மாதம் நானும் அவளை ஒரு இடத்துக்கு போகும்போது இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன், இப்போ பாரு லட்சணம் எப்படி இருக்குன்னு. எங்கே? அப்போ இந்த ஆளுங்க அழுகிறதே எதுக்கு தான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது நடி அழுகிறலோடு கூட நினச்சிருந்தார். நான் சொல்கிறேன், சந்தோஷப்படுறதோடு முதல்ல என்ன செய்யுங்க. ஒருத்தருக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா சந்தோஷப்பட பழகுங்க. சத்தமுறை இல்லைன்னு சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், அழுகிறத விட சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அழுக தன்னால் வந்துக்கிடும், வேறு வழி இல்லை. இல்லைனாலும் ஒரு பிள்ளைக்கிட்டாக நின்றுக்கிடுவோம், அப்படி வேறு வழி இல்லைனாலும் துக்கமாக நிற்குது மாதிரியே நடிச்சுக்கிடுவோம், ஏன்னா நம்மளை தப்பாக எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தோஷத்தை நடிக்க முடியாதுங்க. ரியலாக உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் தான் ஒருத்தவங்க வாழ்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட முடியும். ஒரு பிள்ளை சத்தமாக சொல்லுங்கள், ஒரு பிள்ளைக்கு ஒரு இடம் கிடைக்கிது, ஒரு வேலை கிடைக்கிது, ஒரு உயர்ந்த பதவிக்கு வருது, அப்போ அதை பார்த்து நம்ம என்ன அடையணும், சந்தோஷப்படணும். ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு தோட்டம் வாங்குறாங்க, ஒரு துறவு வாங்குறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்து என்ன அடையணும், சந்தோஷப்படணும். போடுறாங்க, போடும்போது நானும் 400 அடி போட்டேன், தண்ணியிலேருந்து 200 தண்ணி வருதுங்கானே ஏசப்பா. அவனுக்கு 200 தண்ணி வந்தது, இவனுக்கு என்ன செய்ய முடிக்கிறதுக்கு தாங்க முடியல. நான் சொன்னேன், வயிற்றில் போர் போட்டுற வேண்டியதான். என்ன அப்போ என்ன வாழ்க்கை பாருங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் நல்லது. ஏக்கா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்குக்கா,
ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துக்கு வரணுங்கிறேன். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஆமாங்க, லோத்துக்கு அந்த இடம் இல்லை. லோத்துக்கு அந்த சுபாவம் கிடையாது. லோத்துடைய மனைவிக்கு அந்த சுபாவம் கிடையாது. அதனால தான் அவங்க போகிற வரைக்கும் கர்த்தர் இணைஞ்சிருக்கிறாரு. அமைதியாக இருந்தார். போனதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணுறார், ஆசீர்வதிக்கிறார். நீ கண்ணை ஏறெடுத்து பாடுறா அம்மாவனை, ஏறெடுத்து பார்க்குறேன். ஏறு, மலையில் ஏறு, நெல்லு பாரு. எங்கெல்லாம் கண்ணு தெரிதோ, நான் சொல்ல நடக்கிறத விட கண்ணில் பார்க்குறது எப்படி இருக்கும், அதிகமான தூரம் தெரியும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் தெரியும், இந்த மலையெல்லாம் தெரியும். அப்படி தானே? எல்லாம் பாரு அப்படின்னு. பார்க்குறதெல்லாம் உனக்கு தாண்டா சொந்தம். சகரங்களை தட்டி கர்த்தரை போயிட்டு. இப்போ அந்த இடத்த தான் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்படி சொல்லிட்டு தான் இந்த இடத்த தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தர்றேன். அல்லேலூயா. இதைத்தான் இவனுக்கும் சொன்னார். இதைத்தான் இவருடைய குமாரனாகிய யாக்கோபுக்கும் சொன்னார். அவன் ஊரை விட்டு வெளியில் போகிறான். ஒரு சின்ன பிரச்சனை, அண்ணனுக்கு தம்பிக்கும் சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையை சமாதானப்படுத்திக்கிட்டு சரி போன்னு அனுப்பி வச்சிடறாங்க. போகும்போது ராத்திரியில் தூக்கம் வருது, படுத்திருக்கிறான். அந்த தரிசனத்தில் கர்த்தர் பார்க்குறார். அவனை கண்டு அவனுக்கு சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தரப்போகிறேன். சத்தமா நான் அப்படி யோசித்து பார்ப்பேன். ஆண்டவர் எவ்வளவு அழகாக பேசுகிறார் பாருங்களா. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ போ, அந்த இடத்த உனக்கு தருவேங்கிறாரு. ஈசாக்கிட்ட சொல்கிறார், இங்கே இரு, நான் உனக்கு தருவேங்கிறாரு. ஒருத்தனுக்கு போகிற இடத்த தராரு, ஒருத்தனுக்கு இருக்க இடத்த தராரு, இன்னொருத்தனுக்கு படுக்கிற இடத்த தராங்கிறாரு. அவன் பையன் யாக்கோபிட்ட சொல்றார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருகிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இருந்தாலும் தருவார், படுத்தாலும் தருவார், நடந்தாலும் தருவார். பார்த்தீங்களா? நடக்கிற இடத்த கொடுக்காரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு நடக்கிற இடம், ஈசாக்குக்கு இருக்கிற இடம், யாக்கோவுக்கு படுக்கிற இடம். நல்லா கவனிச்சுக்கலாம். நமக்கு நடக்கிற இடமும் வேணும், இருக்கிற இடமும் வேணும், படுக்கிற இடமும் வேணும். சத்த முறையிலே சொல்லுங்கள். தேவன் அப்படி தாங்க நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் வாக்கு மாறாதவர். அவர் என்ன செய்கிறாரு, நான் அதை உனக்கு தரேன் பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அது மாத்திரமில்லைங்க, காலங்கள் வந்துச்சு. இவங்க அங்கே இருக்கிறாங்க, எகிப்துக்கு போயிட்டாங்க, அடிமையாகிட்டாங்க. 400 வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் யாரை எழுப்புறாரு? மோசே எழுப்புறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் இந்த இடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், இங்கே இந்த தேசத்தை உனக்கு சந்ததிக்கு என்ன செய்வேன், தருவேன். இப்போ ஆபிரகாம் காலம் முடிஞ்சிருச்சு, ஈசாக்கு காலம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் யார் காலம்? யாக்கோபு காலமும் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. வருஷங்கள் கடந்துருச்சு. ஆனால் கர்த்தர் வாக்கு மாறாதவர். தன்னுடைய வார்த்தையில் அவர் என்ன செய்யாதவர், மாறாதவர். அவர் சொல்றார், மோசையை பார்த்து சொல்றார், எப்பா என் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் என்ன செய்தேன், பார்த்துட்டேன். அதனால் நீ இப்போ எகிப்துக்கு போ, என் ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு நான் அவர்களுக்கு உங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவளை அழைத்து கொண்டு செல்வாயாக. ஐயா, தலைமுறை கடந்து போயிருக்கலாங்க, வருஷங்கள் கடந்து போகலாம், தலைமுறைகளும் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அடிமையாக 430 வருஷங்கள் இருந்துட்டாங்க. எகிப்தில் 430 வருஷங்கள் கழிச்சிருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருந்தார். மோசே எழுப்பினார், கூட்டு வர சொன்னார், நீ புறப்படு அப்படின்னு சொன்னார். அவனை அனுப்பினார். அவன் வெளியே கொண்டு வந்துட்டான். வெளியில் கொண்டு வந்து இருக்கும்போதும் கூட, கிட்ட நெருங்கி வரும்போதும் ஆண்டவர் சொன்னார். அந்த 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா 1:2 சொல்லும்போது, நீங்கள் எழும்பி எங்கே போங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். அல்லேலூயா. ஏங்க அந்த வார்த்தை அப்படியே எழுதுறாரு பாருங்க, அப்படியே சொல்றாரு பாருங்க. வருஷங்கள் என்னாச்சு, வருஷம் எவ்வளோ ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் அதே வார்த்தையை சொல்றார். யார்கிட்ட? மோசேட்ட சொல்றார். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் என்ன கொடுத்தது, ஆணையிட்டு கொடுத்த தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நீங்கள் போங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏங்க நீங்கள் வந்துட்டீங்க, ஏதாவது ஊரில் குடியிருடா அப்படி சொல்லலை. எதை வாக்கு பண்ணினாரோ, ஆபிரகாமுக்கு எதை ஆணையிட்டு கொடுத்தாரோ அதே தேசத்தை தான் மறுபடியும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார்.
சத்தமா? இன்னும் சத்தம் ஒரு இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வார்த்தையில் எப்படிப்பட்டவர்? உண்மை. இந்த வாக்குத்தத்தத்தை காக்கிற தேவன். நாணயிட்ட தேசத்துக்கு நீங்கள் கடந்து போங்க, போக வைக்கிறார். அவன் அப்படி கிளம்புறான். நிறைய சொல்கிறார். மோசைட்டே நிறைய முறை இந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் இன்னும் உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா போதும், அந்த 8ஆம் வசனத்தில் அதே மாதிரி சொல்கிறார். 1:8 வாசிங்க. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. இங்க சொல்லும்போது, முதல்ல சொல்லும்போது 3ஆம் அதிகாரத்தில் யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவன் அழைக்கும் போது சொல்றாரு, அந்த பாலும் தேடுகிற ஒரு தேசத்துக்கு அவங்களை கொண்டு போக தீர்மானிச்சுக்கிறேன், நீ போ, நான் உன்னை கொண்டு போவேன்னு சொல்றாரு. அப்புறம் இடையில பேசி வராரு. 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நீங்க அந்த தேசத்துக்கு போங்க, புறப்படுங்கன்னு சொல்றாரு. பாலும் தேசம் ஒரு தேசத்துக்கு புறப்படுங்கிறாரு. இங்க பார்க்கும்போது உபாகம் புஸ்தகம் 1:8 வாசிக்கும் போது அதை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். சத்தமர இல்லை சொல்லுங்க. அந்த தேசத்தை நீங்க என்ன செய்யுங்க? சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்ச நாட்கள் போனீங்கன்னா யோசுவா காலங்கள். இப்போ மோசையின் காலம் முடிஞ்சிருச்சு. யோசுவாட்ட சொல்லும்போது 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட என்ன செய்வேன்? இருப்பேன். இந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு என்ன செய்து கொள்? பகிர்ந்து கொடு. நீ சுதந்திரித்துக் கொண்டு நீ கால் வைக்க தேசத்தில் உனக்கு சொந்தமாக தந்தேன். ஆகவே இந்த தேசத்தை ஜனங்களுக்கு என்ன செய்ய? பகிர்ந்து கொடுத்துரு. சுதந்திரிக்க சொன்னாரு முதல்ல. இப்ப சுதந்திரிக்கிற தேசத்தை என்ன செய்ய சொன்னாரு? டிவைட் அண்ட் கிவ் இட். எல்லாத்தையும் பிரிச்சு 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 யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பா. சத்தமா? நான் உன் கூட தான் இருக்கிறேன். சத்தமா? எல்லாத்தையும் பிரிச்சு கொடு அப்படின்னு சொன்னார். நீங்கள் அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே வந்துட்டீங்க இருந்துங்களேன். கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது அந்த யோசுவா 21:43 45 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். 41:43 45 வாசிங்க. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். நல்லா கவனிச்சிட்டீங்களா? எப்போ ஆணையிட்டாரு ஐயா? எப்போ ஆணையிட்டாரு? இப்போ அதான செய்தியே. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆணையிட்டாரு. யோசுவா காலத்தில் அது என்ன செஞ்சிட்டாரா? நிறைவேற்றினார், கொடுத்து முடிச்சிட்டார். சத்தமுறை இல்லையே சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா? ஆமா, அந்த கடைசி வசனத்தை வாசிக்க. அப்படி வாசிக்க 3 வசனத்தை. அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையை தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேற்றி கரங்களை தட்டி உற்சாகமாய் பக்கத்துல சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேறிச்சு, நமக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு என்ன சொன்னாரோ உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை என்ன செய்வாரு? நிறைவேற்றுவாருங்க. விசுவாசிங்க. என்ன சொன்னாலும் சரி தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னா வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம், நாட்கள் மாதங்கள் கடந்து போயிருக்கலாம். இல்லையே இன்னும் கிடைக்கலையே, யோசிக்க. தருவேன்னு சொல்லி தந்துடுவார். பார்க்கிறோம், எல்லாம் நிறைவேறிடுச்சு. நிறைவேறாது ஒன்றுமே இல்லை, எல்லாம் நிறைவேறிடுச்சு. அவர் என்ன வாக்கு பண்ணாரோ அங்கே ஆணையிட்டது, ஆணையிறது அத்தனையும் கர்த்தர் செய்து முடிச்சாருங்க. எங்க இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறதுனால தான் நம்ம விசுவாசம் கர்த்தருக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் நமக்கு நல்ல கவனிங்க, ஆபிரகாம் அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது இந்த விசுவாசத்தை. இப்படி பார்த்து, ஆனால் அவன் விசுவாசிகளின் தகப்பனாக மாறினான். அவன் காணாதிருந்தும் அதை விசுவாசித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க விசுவாசம் வர்த்திக்கப்பட்டதுனால தான் நாம் விசுவாசித்தால் நமக்கு கிடைக்குங்கிறது. அதனால தான் வேதம் சொல்கிறது, நம்மை சுற்றிலும் என்ன இருக்குதான்? திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்கிறது. அப்போ இவ்வளோ பெரிய சாட்சிகள் நம்ம இருக்கும்போது நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருப்போமானால், நாம் விசுவாசம் இல்லாதவர்களாக இருப்போமானால்
நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்களாய் நிலை நிற்க முடியும்? நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேறு ஒருவரும் இருக்க முடியாது. தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்குது, கண்ணு முன்னாடி பார்க்குறோம். எல்லாம் நடந்திருக்குது. ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டார். இப்பவும் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு நம்ம இஷ்டப்படி நடப்போம்னு சொன்னோம்னா எப்படி நம்ம இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. என் உயிர் போனால் அது கர்த்தருக்குள்ளேயே போகட்டும். சத்தமா? என்ன சத்தமே காணும்? காலையில் கூப்பிட்டு வந்து நீ ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன், சாவ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிங்களா? என்னைக்குனாலும் ஒரு நாள் நமக்கு என்ன ஊதி தான் ஆகணும். ஆமாம், அல்லேலூயா. ஆனால் அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் வருகை தாமதிச்சா நம்முடைய காலங்கள் முடிஞ்சு வயசு கதர்ந்து போய் நம்ம போக வேண்டிய காலம் வந்தால் கூட அவர் ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த கடையனோட ஐயா பாக்கியநாதன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வேலை ஸ்தலத்தில், ஒரு வாத்தியார் வேலை ஸ்தலத்தில் சில பிரச்சனைகள் வந்து அவர் இது பண்ணிக்கிட்டாங்க. சர்ச்சிலையும் அவரை வந்து இது பண்ணிக்கல அந்த நாட்களில். அப்படிப்பட்டதில் தான் உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதினாராம். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கு வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஏன்னா அவர் வேலை பார்த்தது சிஎஸ் ஸ்கூலு. டயசிஸ் வந்து அவருக்கு இதாக இருந்துச்சு அந்த நாட்களில். ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நெருக்கல் கொடுத்தாங்க. அப்போ சூழ்நிலை தான் அவர் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாராம் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு. அப்போ தான் எல்லாம் நம்மளை இடம் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு எங்கே இடம் வச்சுருக்கிறாரு? இங்கே இடம் இல்லைன்னு இருக்குது, ஆனால் எனக்கு எங்கே இடம் இருக்குது? நம்பிக்கை பாருங்களேன். எனக்கு இங்கே இடம் இல்லை, ஸ்கூலில் இடம் இல்லாமல் போகலாம், ஈவன் சர்ச்சில் கூட எல்லாம் போகலாம், உங்கள் டயசிஸில் கூட இடம் இல்லாமல் போகலாம். போனால் போகுது, எனக்கு அங்கே இடம் வச்சுருக்கேன் இல்லையா? அந்த இடத்துல என்னை சேர்த்துக்கொள்ள வாரும் ஆண்டவரே. ஏங்க இந்த உலகத்தில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிங்களா? ஆமாம், மேக்ஸிமம் போட்டிருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் போட்டிருக்கீங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது நம்முடைய கடமை. இப்போ ஓட்டு சீட்டில் நம்ம பேரே இல்லைனாலும் என்ன இல்லை, நிறைய பேர் போயிட்டு எங்கே போய் என்ட்ரன்ஸில் போயிட்டு என்ன இல்லைன்னு வந்துட்டாங்க, எனக்கு ஓட்டு இல்லை. ஆனால் ஐடி கார்டு கையில் இருக்குது, ஆனால் எங்கே இல்லை, லிஸ்ட்டில் பேர் இல்லை. கவலைப்படாதீங்க, இந்த லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் இருக்கும், ஆனால் அங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் பேர் இல்லைனா கவலை இல்லை, ரேஷன் கார்டில் பேர் இல்லைனா கவலை இல்லை, ஆதார் கார்டில் பேர் இல்லைனா கவலை இல்லை, அப்புறம் ஓட்டர் ஐடியில் கார்டில் இங்கே இருக்கிற எந்த இதுலேயும் பேர் இல்லைன்னா கவலை இல்லை. என்ன மிஞ்சி போனால் ரேஷன் அரிசி கிடைக்காமல் இருக்கும், ரேஷன் பொருள் வாங்க முடியாமல் போகும், சில சலுகைகள் வாங்க முடியாமல் போகும், சில இதெல்லாம் கிடைக்காமல் போகும், கவலை. ஆனால் நம்ம பேர் எங்கே இருக்கணும்? அங்கே ஒரு ரெக்கார்டு இருக்குது, அந்த ரெக்கார்டில் நம்ம பேர் ஒழுங்காக இருந்தால் போதும். சத்தமுறை இல்லைன்னு சொல்லுங்களேன். அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் இருந்தால் அதுவே போதுமானது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமேன். கர்த்தர் கொண்டு போயிடுவாருங்க. ஏன்னா இந்த தேசத்தில் இன்னும் நிறைய இருக்குது. நான் சொன்ன நேரமாயிரும். இதோட ஆசீர்வாதங்கள், இந்த தேசத்துடைய ஆசீர்வாதம் மேன்மை நிறைய. ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒன்றே சொல்லிட்டு நான் ஓடிப்பிடுறேன். ஏன்னா அது அப்படி எடுத்தவொடனே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற தேசம், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசத்தை தருவேன்னு சொல்லிட்டார்ல, ஆணையிட்டு கொடுத்தார்ல. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் நீங்கள் நினைக்கிறீங்க? 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. உபாகமம் ஒரு சின்ன சிம்பிளாக மட்டும் வாசிங்க. அதை மட்டும் ஒரு உதாரணத்துக்கு வாசித்து காமிக்கிறேன். 7:12-15 வாசிங்க.
இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள், ஆனால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, தேவன் ஆணையிட்டு கொடுத்தார், அதுதான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் நிலத்தின் கனிகளாகிய தானியத்தையும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிங்க. ரொம்ப வேகமா ஓடிடாத, கொஞ்சம் நிறுத்துக்கையா. இவன் ஒரே அடி அள்ளிடணும்னு நினைக்க எல்லா ஆசீர்வாதத்தையும். சரி, இப்ப நல்ல கவனிங்க. நான் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் ஆணையிட்டு கொடுத்த தேசம், அதை நான் அழுத்தி சொல்கிறேன். கர்த்தர் எந்த தேசத்தை ஆணையிட்டு இதுதான் உனக்குன்னு சொல்லி நான் கொடுத்தேனோ அந்த தேசத்தில் எதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறார் பாருங்க. முதல்ல பார்க்கும்போது என்ன சொல்ல இருக்கிறது? நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். முதல்ல நான் உன்னை ஆசீர்வதித்து, அப்படிதான் எனக்கு 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? உன்மேல அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து, அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உனக்கு கொடுப்பேன் ஆணைய தேசத்தில் உன்னை நான் பெருக பண்ணுவேன். அப்புறம் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனிகளும் தானியத்திலையும் திராட்சரசத்திலையும் எண்ணெய் மாடுகள் ஆட்டு மந்தைகள் எல்லாம் என்ன செஞ்சப்பட்டிருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ வீட்டுக்கு தேவையான அத்தனையும் தேவர் என் தேசத்திலேருந்து என்ன செஞ்சிருவாரு? ஆசீர்வாதமாக தந்துடுவாருங்க. சத்தமாக உள்ளலே சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு வீட்டில் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம். நல்ல கவனிங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம், எம்புட்டு நகை சேர்த்துருக்குறோம், எவ்வளோ பேங்கில் அக்கௌண்ட்டில் வச்சுருக்குறோம். இதுதான் இன்றைக்கி பணக்காரன். ஆனால் அன்னைக்கு பணக்காரன் யார் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ ஆடு மாடு இருக்குது, எவ்வளோ கோழிகள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ தோட்டம் இருக்குது, எவ்வளோ துறவு இருக்குது, கிணறு இருக்குது, எத்தனை பேர் தோட்டத்தில் வேலை பார்க்க. இதுதான் அன்னைக்கு என்னது? அன்றைக்கி அதுதான் மக்கள் விரும்புனாங்க. எனக்கு அங்கே ஒரு 10 ஏக்கரில் ஒரு இடம் கிடக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது, இங்கே ஒரு 5 ஏக்கரில் இருக்குது, அங்கே ஒரு 3 ஏக்கர், அதில் 2 பங்கு இருக்குது, ஒரு 3 ஏக்கர், எனக்கு 3 ஏக்கர், எனக்கு பங்காளிக்கு ஒரு 3 ஏக்கர், இப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லையா? அவன் தான் யார்? ஏன்னா இவனுக்கு ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சுருந்தாங்கன்னா அந்த 10 பேரை 15 பேர் ரொட்டேனாக இணைஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த காடு முடிப்பாங்க, இந்த காடு முடிச்சு அந்த காடு, இந்த காடு முடிச்சு அந்த காடு. இவங்க வேறு ஆளுக்கு வேலைக்கே போக மாட்டாங்க. அப்புறம் இவங்க மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், இதெல்லாம் ஆஸ்திகள். அதுதான் தேவன் கொடுக்குற ஆஸ்தி. அதுதாங்க. சத்தமுறையிலே சொல்லுங்களேன். ஆனால் நம்ம அந்த ஆஸ்தியெல்லாம் இப்போ எதாவது மாற்றி வச்சுக்கிட்டோம், உருட்டுக்கட்டையாக மாற்றிட்டோம், கோல்டாக மாற்றி வச்சுருக்குறோம். எல்லாம் தங்கம் 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 தங்கம். இப்போ என்ன கேட்ட உடனே முன்னாடி என்ன செய்வாங்க? அந்த 2 ஆடை கொடுத்துருவாங்க. பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து எரிஞ்சிருவாங்க. அந்த ஆடை கொடுத்துருவாங்க. அப்பவும் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 2 மாதத்தில் குட்டி போட்டுருவோம். குட்டி போட்டோன்னே இதில் 2 குட்டியை நாங்கள் நினைச்சிடுறோம், தந்துடும். 4 என்ன சென்னையாக இருக்குது, இந்த 4ல் 2 குட்டியை நாங்கள் தந்துடுறோம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் சொல்லுவாங்க அந்த நாட்களில். இப்போ அப்படி கிடையாது. எத்தனை பவுன் போடுங்க? 100, 50? முன்னாடி தான் 10 பவுன், 2 பவுன், 3 பவுன்லாம். இப்போல்லாம் எப்படி தான் 50, 100 டார்கெட்டில் அங்கே தான். அவங்க பக்கத்து வீட்டில் 100 போட்டிருக்காங்க. அப்போ நம்ம 110 செய்ய வேண்டாமா? எப்படி 101 கொடுக்க வேண்டாமா? 1 என்ன செய்யணும்? அவ்வளோ கூட. ஏன்னா பீத்தனும்ல, நீங்கள் எவ்வளோ கொடுத்திய? நாங்கள் 101 செஞ்சுருக்கோம் அப்படின்னு 4 பேருக்கு முன்னாடி என்ன செய்கிறது? பெருமையாக பீத்தனும்ல. அவன் 101 வாங்கிட்டு போய் அப்புறம் 108 பிள்ளைய கொண்டு வர்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருவான். 101 வாங்கிடுவான். வீட்டில் போய் 6 மாதத்தில் மகா எதில் வந்துக்கிட்டு இருப்பா? 108 வந்துக்கிட்டு இருப்பான். என்னன்னா அடித்து பேத்தெடுத்து மாமியார் மாமனார் இன்னும் கொஞ்சம் தான் நடக்குதா இல்லையா? அன்றைக்கி ஆடு மாடை கொடுத்தவன் வீட்டில் எங்கேயாருந்து அடித்து விரட்டி விட்டாங்களா? இல்லை. ஏன்னா இந்த பெருமையெல்லாம் அவன் பார்க்குறாங்க. நீ இவ்வளோ பெருமையாக இருக்குல்ல, கொடு அப்படின்னு சொல்லி அவன் பிரச்சனை போடுதான். புரிஞ்சு கொடுங்க. இன்றைக்கி அது இல்லாமல், ஆனால் அன்றைக்கி ஆஸ்திகள். இதைத்தான் ஆண்டு முதல்ல அந்த ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்ல பாருங்க, அடுத்து வாசி பாருங்க. வசனம் சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கரங்களை தட்டுங்களேன். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம்.
எதுக்கு பக்கத்தில் சொல்ல தெரியுமா? சொல்கிறதுக்கே யோசிப்பான் கையை கொடுக்கறதுக்கு. ஏன்னா நம்ம கை கொடுத்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டா என்ன செய்ய? ஏங்க நீங்கள் இன்னொருத்தர் ஆசீர்வதிச்சாதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கை கொடுத்து ஆசீர்வதிங்க. முகத்தை இப்படி கை கொடுக்காதீங்க. இப்படி பின்னாடி போயிட்டு அப்படியாவது விளங்காம போ அப்படி சொல்லாதீங்க. நேர முகத்தை பார்த்து சொல்லுங்க. சகல ஜனங்களை பார்க்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாங்க. அதான் சொல்ல, சந்தோஷப்படலோடு என்ன செய்யுங்க? வாழ்த்தும் போது எப்படி வேணுங்க? அப்படி சந்தோஷமா வாழ்த்துங்க. சப்பா இவ போய் செவிக்க சொல்லிட்டான், எப்படியோ உருப்படாம போட்டோம், தோத்துறோம் ஆண்டவரே அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அவங்கள மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறது மட்டும் எங்கேருந்து ஆசீர்வதிக்கணுங்க? உள்ள இருந்து எடுத்து கொடுக்கணுங்க. சத்தமா? இன்னும் சத்தமா? ஆமாங்க. மனப்பூர்வமாக நீங்கள் ஆசீர்வதிங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும் போது சொல்லுவாங்க, அந்த அக்கா வீட்டுக்கு போனேன், அந்த அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன், என்னை பார்த்து என்னை இப்படி வாழ்த்து சொன்னாங்க, அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறிடுச்சு. ஒரு வார்த்தை தாங்க நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீ நல்லா இருப்பம்மா, நீ கவலைப்படாத, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். சும்மா சிம்பிளாக சொல்லி பாருங்கள். அந்த பிள்ளைகள் அதை மைண்டில் அப்படியே வச்சுக்கிடுவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ திடீர்னு ஒரு நாள் பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, அத்தை நீங்கள் போன தடவை சொன்னீங்கல்ல, ஆண்டவர் என்ன நல்லா வச்சுருக்காரு அப்படிம்பாங்க. அதுதாங்க ஆசீர்வாதம். அவங்க எதுவும் நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, தர வேண்டியதில்லை. அவங்க எதுவும் நமக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்காங்க, சத்த செய்தி மட்டும் நமக்கு கிடைச்சா போதுங்க. அல்லேலூயா. அதனால் மனப்பூர்வமாக பிள்ளைகள் என்ன செய்யுங்க? பிள்ளைகளும் உங்களை பெரியவர்களும் பெற்றோர்களும் ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையை மனப்பூர்வமாக நான் ஆசீர்வதிக்கன்னா அந்த பிள்ளை எனக்கு எல்லா விதத்திலும் என்ன இருக்கணும்? பிரியமாக இருந்தால் தான் ஆசீர்வதிக்க முடியும். அப்போ தாய் தகப்பனுக்கு பிரியமாக இருந்தால் தான், ஒரு தாயின் தகப்பனும் தாங்க பிள்ளைகளை நான் கல்யாணம் நடத்தினா ரிஜிஸ்டர், மேரேஜ் ரிஜிஸ்டர், கிறிஸ்டியன் மேரேஜ் ரிஜிஸ்டர். திருமணம் நடத்தும் போது மட்டும் எனக்கும் மாங்கல்யத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நான் வீட்டில் பிள்ளைகளுக்கு, நான் என் வீட்டம்மாவுக்கும் கட்டினது கிடையாது, என் பிள்ளைகளும் கட்ட விட்டு பார்த்தது கிடையாது. எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை போடணும்னு விரும்புகிறவங்ககிட்ட இருக்கும்போது நான் கூப்பிடுறது யாரை தெரியுமா? இவங்க சொல்லுவாங்க, அவர் ஒரு பெரியவனும் வேண்டாம், அம்மா அப்பா 2 பேரும் வாங்க. பெற்றவங்களை விட ஒரு மணப்பெண்ணுக்கோ மன மாப்பிள்ளைக்கோ பெரியவங்க உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. இது என்னுடையது. யார் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். அந்த இடத்துல அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், உருட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, கவலைப்பட மாட்டேன். மேய்ச்சி திருட்டு அருவாள் அப்படின்ட்டு ஒழுங்கா அப்படின்னு நாங்கள் எங்கள் தாத்தா தான் கேட்டுவார், போடா அப்படின்டுவேன் நான். ஏன்னா ஸ்டேஜ் என்னுடையது. நான் சொல்லுவேன், பெத்தவளை தவிர வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். பெத்த பிள்ளைக்கு தன் கையிலேருந்து அந்த தட்டிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது நான் நிறைய பார்த்துருக்குறேன். அரசியல்வாதிகள்லாம் சும்மா தூக்கி கொடுத்து அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஊரில் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் தூக்கி கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் பெத்த தாயும் தகப்பன் தான் கண்ணீரோடு கொடுப்பாங்க. என் பையனுக்கு ஒரு ஏற்ற துணை கிடச்சிருக்குது, கட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவும் அதே போல், பெண்ணை பெற்றவளுக்கு தான் தெரியும் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குது அப்படி. அந்த கண்ணீர் அங்கே நம்ம பார்க்குறேன். நான் நிறைய ஸ்டேஜில் பார்த்துருக்குறேன். இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க யோசிப்பாங்க, ஐயா நான் என்ன கொடுங்க, நீங்கள் தான் முழு உரிமை அப்படி சொல்லும்போது அவங்க அந்த தட்டிலேருந்து அந்த செயினை எடுத்தோ அந்த கயிறை எடுத்தோ பிள்ளைகள் கையில் கொடுக்கும்போது அப்படியே கண்ணீரோடு இருக்கிற நான் பார்த்துருக்குறேன். அதுதாங்க ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க பெற்று வளர்த்ததுக்கு அதை கூட நம்ம செய்யலைன்னா என்ன இருக்குது? ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், அந்த பெற்றது அவங்க, வளர்த்தது அவங்க, படிக்க வச்சது அவங்க, எல்லாத்தையும் செய்து இன்றைக்கும் நல்ல ஏற்ற துணையை தேடி கண்டுபிடிச்சு இவ்வளவு லட்சங்களை செலவழித்து திருமணத்தை நடத்துறது அவங்க. இதில் என்ன பந்தா வெளியே இருந்து வந்து நான் பண்ணுவேன் நீ பண்ணுவேன்னு சொல்லுறதுக்கு? எந்த அரசியல்காரனுக்கும் உரிமை கிடையாதுங்க, எந்த அதிகாரிக்கும் உரிமை கிடையாதுங்க, எந்த பெரியவங்களுக்கும் கிடையாது. ஏன்னா எல்லா கஷ்டமும் யாருக்குரியது தான். எல்லா கஷ்டத்துலையும் யார் தான் கூட இருந்தது? பெற்றோர்கள் தான். அப்பா அம்மாவை தவிர அதுக்கு அடுத்த லெவலில் வேறெல்லாம் தனி. ஆனால் அவங்களைப் போல தியாகம் பண்ணது ஒருத்தரும் கிடையாது. அதனால தான் நான் அதை செய்கிறேன். நான் நடத்தி வச்ச எந்த கல்யாணம் அப்படி தான் இருக்கும். சத்தமுறையில் சொல்லுங்கள்.
அதாங்க உரிமை. இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறோம், எவ்வளோ படிக்க வைக்கிறோம், அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கெலாம் ஒவ்வொரு மாதம் என்னெல்லாம் கஷ்டம்லாம் யோசிக்கிறோம், என்ன கால்குலேஷன் பண்ணுறோம். இப்போ ஜூன் மாதம் ஆயிடுச்சு, ஸ்கூல் சேர்க்கணும், அட்மிஷன் போட்டாச்சு, இல்லை அந்த காலேஜ் அடுத்த கிளாஸுக்கு போகணும், அல்லது அடுத்த கல்லூரி போகணும். அப்போ நம்ம என்ன மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த பிள்ளை நம்ம எப்பா என்னை படிக்க வைப்பீங்களா, எப்பா எனக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா, எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கெல்லாம் திட்டமிடுறோமா இல்லையா? இது என்ன பக்கத்து வீட்டில் உட்காந்து என்ன பெரியவங்க யாராவது திட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பாவம் அந்த பையனுக்கு ஒரு பிள்ளை வச்சுருக்கா, எப்படியோ பண்ணு, எப்படி காசு கொடுக்க போகிறான்னு தெரியல, இப்படி யாரும் எத்தனை பேர் சொல்ல போகிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பெத்த தாய் தகப்பன் தாங்க. பிள்ளைகளுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நீ கனவீனப்படுத்தினால், நான் சொல்லலை, அது நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், நான் அதை சொல்ல விரும்பலை, அது உங்கள் வாழ்க்கையை தாக்கிடக்கூடாது, அதனால் நான் சொல்ல விரும்பலை. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனை என்ன செய்வாங்க, கனம் பண்ணுவாங்க. எல்லா இளம் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், தேவனுக்கு பயந்து நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, தேவன் ஆசீர்வதிச்சிட்டா பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, வாசித்து பாருங்க, நம்ம முடிச்சிரோம். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் என்ன இருப்பதில்லை, மலடு இருப்பதில்லை. அது மாத்திரம் இல்ல, அதுக்கடுத்து என்ன சொல்லிருக்கு, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். மலடு இருப்பதில்லை, அது மாத்திரமல்ல, என்ன இல்லை, அப்போ குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்ல முடியாது, கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. கொஞ்சம் காலதாமதமாகலாம், சிலருக்கு உடனே கிடைச்சிரும், சிலருக்கு கொஞ்சம் என்ன இருக்கலாம், அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, கர்த்தர் திட்டமிட்டபடி செய்து முடிப்பார். ஆமேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதிகளை உன்னை விட்டு என்ன செய்வேன், விலக்குவேன். நமக்கு ஆசீர்வாதங்கிறது எதுங்க, நிறைய சொத்து இருக்குது, எப்பா மாதம் மாதம் இவ்வளோ பணம் வந்து கொட்டுதியா, ஆனால் அவர் எங்கே இருக்கார், ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு, என்ன யூஸு? கோதுமை கஞ்சி குடிச்சிட்டு அங்கே படுத்து கிடக்காரு, ராகி மால்ட்டை குடிச்சிட்டு அங்கே படுத்து கிடக்காரு. இது என்ன வாழ்க்கை? நம்ம வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக சாப்பிடணும், திருப்தியாக இருக்கணும். வியாதிகள் நம்மை விட்டு விலகி போகணும். அவர் சொல்கிறார், எகிப்துக்கு வரப்பண்ணின கொடிய ரோகங்கள் உனக்கு ஒன்றே செய்ய மாட்டேன், வரப்பண்ணேன். அது எல்லாம் யாருக்கு சொந்தம், உன்னை பகைக்கிறவளுக்கு தான் அது வரும், உனக்கு வராது. உன்னை தெரிஞ்சுக்கிடுங்க, எப்போவும் அந்த ஜபத்தை வைங்க, இது எனக்குரியதில்லை. ஒரு வியாதி வந்துச்சுன்னா இது எனக்குரியதில்லை. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பலவீனமாக இருக்கிறோன்னு அது நம்முடைய அவிசுவாசத்தினால தான். நம்மளே இந்த வியாதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெவலப் ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். சுகர், ப்ரெஷர், அது இது எது வேணால் வரட்டுங்க, பாசிட்டிவாக தெரிஞ்சு இப்படி பாருங்க. நான் அப்படி தான் ஒருத்தர் சொன்னார், சுகர் இருக்குன்னு சொன்னேன், நல்லா சொல்லுங்க அப்படின்னா, என்ன சுகர், அது ஏன் இப்படி வருத்தத்தோடு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே என்னையா அப்படி சொல்கிறீங்க, சுகர், நான் மதுரமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்காரு, மதுரமாய் வைத்திருக்கிறார். போடு, என் ஜனங்களுக்கு நடுவில் நான் மதுரமாய் இருக்கிறேன். 3 நாள் கழித்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு சுகர் இருக்காது. ஏன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க, அந்த வியாதியே பாசிட்டிவ். பிசாசு நமக்கு வியாதியை கொடுக்கான், அந்த வியாதியை நம்ம பாசிட்டிவாக எடுப்போம். ஆண்டவர் என்ன ஊரில் இனிப்பாக வச்சுருக்காருங்க, சுகர் அப்படி வச்சுருக்காரு, சகமாக சந்தோஷமாக வச்சுருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் எடுத்து பொழுதுங்க, நான் அப்படி பண்ணுறவன். என்னடா கோமாளி மாரி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இட் இஸ் ஃபேக்ட். நான் அப்படி தான் எடுத்துக்கிடுவேன். சுகர் கம்ப்ளீட்டு குறைஞ்சிருந்தாலும் கவலைப்பட மாட்டேன், சுகர் கூடி இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். என்னத்துக்கு ப்ரெஷர் கூடினாலும் கவலைப்பட மாட்டேன், ப்ரெஷர் குறைஞ்சாலும் எது கவலைப்படுறதுனால இதெல்லாம் கூடுது. ஆமாவா இல்லையா? ஆமாம். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், பிரச்சனையை பார்த்தா பிரச்சனையாக பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன சொன்னேன்னு சொல்லுங்கள், இது என்னுடைய மொழி, பழமொழி. இதெல்லாம் பிரச்சனையாக பார்த்தா பிரச்சனையாக பார்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. அது ஒரு பிரச்சனையே இல்லை, போய்கிட்டே இரு, சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். சுகமாக வாழ பண்ணுவார், சுகித்திருக்க பண்ணுவார், செழித்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. நான் பேசிகிட்டே இருப்பேன், நிறைய இந்த வசனங்கள்லாம் போயிட்டா இன்னும் போய்கிட்டே இருக்கும். அப்படியே ரொம்ப கேட்கணும், இங்கே அடுத்த சர்ச்சுக்கு வாங்க. ஆமாம், ஜோதி நகர் சர்ச்சில் வந்து அங்கே கேட்டுக்கிடுங்க. எனக்கு அங்கேயும் போயிட்டு அங்கேயும் பேசி அங்கேயும் பிரசங்க, அங்கேயும் கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது, இங்கேயும் கம்யூனியன் அங்கேயும் கம்யூனியன், அதனால் ரெண்டையும் நடத்தணும். சரி, கர்த்தர் நல்லவர், ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் அப்படி ருசிச்சு ஆராய்ச்சி பார்த்தானா ரொம்ப அழகாக இருக்குங்க.
இந்த வசனங்கள். அதுதான் தேவ வசனத்தை தேடி வாசியுங்கள் சொல்லியிருக்குது. அதை வாசிக்க வாசிக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துகிட்டே இருக்குங்க. மதுரம், தேனிலும் மதுரமானது இதெல்லாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் முழங்கால் போட முடியாதவங்களாம் எழும்பி நில்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எல்லாத்தையும் நிறைவேற்றி வந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது நிறைவேற்றுகிறார். அவர் தான் சொல்லியிருக்கிறார், நீ தேசத்தில் சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களுக்குள்ள நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவன், எல்லாத்திலையும் மேன்மையாக்க, வியாதிகளை நம்மை விட்டு விலக்குகிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஜூன் மாசத்துல ஒரு புதிய பல நம்மை ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ரபனா ஷக்கரா தீனா பரபா பாபா மாமா மாமா தா நீலா ரதனா லரா இக்கனா துனல ரபா. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இக்கா பாபாலாவா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நம்மை உயர்த்துகிறவர், தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திர கர்த்தாவே. எங்கள் அன்பின் தகப்பனே ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் உம்முடைய சமூகத்திலுமே ஆராதிக்க வந்த எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே ஆணையிட்டு கொடுத்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் சொல்லி ஆண்டவர் ஈசாக்குக்கு சொன்னீங்க, யாக்கோபுக்கு சொன்னீங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னீங்க. அதையெல்லாம் செய்து முடித்தீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அதே தேவன் இன்றைக்கு எங்களுக்கும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே கர்த்தாவே. எங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லாவற்றையும், எங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அத்தனை காரியங்களையும் கர்த்தாவே நீங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து இந்த தேசங்கள் எல்லாம் உன் சந்ததிக்கு தருவேன்னு சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிச்சிருங்கப்பா. நீங்க கூட இருங்கப்பா. எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாது இருப்பதற்கு நீங்க மாத்திரம் கூட இருந்தா போது ராஜா. நாங்க ஜெயிச்சிருவோமே, நாங்க ஓடிடுவோமே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திடுவோமே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து கரங்களை பிடிச்சு, ஏதோ உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக ராஜா. பலப்படுத்தும். ஒவ்வொருவரையும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. தேசங்களை சுதந்திரிப்பார்களாக. சுதந்திரிக்க செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படியே கிருபை பாராட்டும் ஐயா. எங்களுக்கு நீர் கொடுக்க போறது சாதாரணமானதல்ல, செழிப்பானதை தரப்போறீங்க, உயர்வானதை கொடுக்க போறீங்க ராஜா. எதுவானாலும் கர்த்தாவே ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க அல்லவா, கண்மலையின் தேனினாலே திருப்தியாக்குவேன் சொன்னீங்களே, உச்சிதமான கோதுமையினாலே போஷிப்பேன் சொன்னீங்களே. அப்படியாய் கர்த்தர் எங்களை போஷிக்கிறவரையா, சாதாரணமாய் கொடுத்து எங்களை வழிநடத்துகிறவர் அல்ல. நீர் அசாதாரணமான தேவன். எங்களுக்கு அசாதாரணமான காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எதிர்மறையாய் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு சாதகமாய் மாற போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த வேலையானமான சரி கர்த்தாவே, வேலை செய்கிற இடமோ, குடியிருக்கிற இடமோ, ஆண்டவரே எங்க படிக்கிற இடமோ, எதுவா இருந்தாலும் எல்லா இடத்திலும் எங்களுக்கு ஒரு சாதகத்தை நீர் இன்றைக்கு உருவாக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்க கூட இருந்து எங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை நிறைவேற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். நீ இங்கே வாசம் பண்ணு, இங்கேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அப்படியே எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதினர் பெருக பண்ண ஐயா. அப்படி நாம மகிமைப்படட்டும். பெரிதான காரியங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே ஆராதிக்க வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தகப்பனாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு மந்தையின் மேய்ப்பனாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனாக, பணிவிடைக்காரனாக நின்று என் பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறையா. என் சந்ததிகள், என் பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. உடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடிக்கொள்ளட்டும். அவர்களையும் உடைய சந்ததிகளையும் சந்ததி சந்ததியாக நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை பார்க்கிற, கேட்கிற, இணையதளங்கள் மூலமாக, யூடியூப் மூலமாய், மற்றுமாய் கர்த்தாவை தொலைக்காட்சிகள் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எல்லா குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.